என் பையனே தூக்க மாட்டான் பாரு. நீங்க உங்களுக்கு அவனே தூக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் நம்ம அப்பா அம்மா பேச்சு என்ன பண்ணோம், கீழ்படியும். நான் சொன்னேன், ஏன் சொல்றேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவராஜ் உங்களுக்கு சொன்னது, ஃபர்ஸ்ட் நம்ம கீழ்படிகிற பசங்களா இருந்தா தான் இந்த பக்கம் ஏரியா வேலை செய்யும். நீங்க கீழ்படியாம நான் இப்படிதான் பண்ணுவேன், எப்ப பார்த்தாலும் என்னையே கடி கம்புறேன் அப்படின்னு சொன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாரு? இந்த பொண்ணு தெரிஞ்ச அம்மா, கண்ணுக்கு தெரியும் அம்மா அப்பாவே மதிக்க மாட்டேங்குது, கண்ணுக்கு தெரியாத ஏசப்பாவை எப்படி மதிக்கும்? புரியுதா? உங்க அம்மா அப்பா வந்து உனக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல கேர் டேக்கரா வச்சிருக்காரு. தமிழ் பாதுகாவலரா வச்சிருக்காரு பூமியில. ஓகே, உங்க அம்மா அப்பா யாரு உனக்கு? பாதுகாவலர். ஏசப்பா தான் உங்களுக்கு உண்மையான அம்மா அப்பா. ஓகேவா? நீ அவங்களே மதிக்க மாட்டேங்கிறேன்னா எப்படி நீ ஏசப்பாவை மதிப்ப? புரியுதா? சோ நீங்க என்ன பண்ணணும், முதல்ல என்ன பண்ணணும், கீழ்படியணும். அம்மா அப்பா கடைக்கு போக சொன்னா என்ன பண்ணணும், சரிம்மா நான் போறேன். தங்கச்சி அடிக்காத, தங்கச்சி அக்காவை அடிக்காதுன்னா அடிக்கூடாது. தம்பி தம்பி பின்னாடி இருந்த தம்பிங்களா ரொம்ப டிஸ்கஸ் பண்ணீங்க, கோடிங்க யாரும் சண்டை போடக்கூடாது. அம்மா அப்பா என்ன சொன்னா சரிம்மா நான் சண்டை போட, அதான் கீழ்படிதல். நீ என்ன சொல்லு, நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்றீங்க. நம்ம கீழ்படிகிற பசங்களா இருக்கணும். நம்ம கீழ்படிஞ்சாதான் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பதான் நம்ம முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது நீங்க கேட்கறத ஏசப்பா உடனே கொடுப்பாரு. இவன் கொடுக்குறது கஷ்டப்படுவாரு, ஏன்னா நீங்க கீழ்படிய மாட்டீங்க. கணக்கு தெரிஞ்ச அம்மா அப்பா அண்ணன் தம்பி பெரியவங்க சர்ச்சில் இருக்க பாஸ்டர்ஸ் நம்ம டீச்சர்ஸ் இவங்களுக்குலாம் கீழ்படியலன்னா வாங்க நான் அப்புறமா வரேன்னு சொல்லக்கூடாது, கூப்பிட்டா வந்துடணும். அதுதான் நல்லா நல்லா கீழ்படிக்கிற பசங்க. அடுத்தது வாதி சிஸ்டர், உனக்கு நன்மை உண்டாகிறதுக்கு என்ன பண்ணா கீழ்படியணும். அடுத்தது நீ ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னா, இல்ல சீக்கிரமா செத்து போயிடும் நினைச்சா, ரொம்ப நாள் நான் உயிரோட இருக்க ஆசைப்படுறவங்க என்ன பண்ணோம், அவங்க அம்மா அப்பாக்கு கீழ்படியணும். அப்பதான் நம்ம ஆயுள் என்ன பண்ணோம், அதிகரிக்கும். கவனிங்க பாப்பா பசங்களா, கவனிங்க. நான் ரொம்ப நாள் உயிரோட நல்ல வாழ்க்கை, நல்ல லைஃப் வேணும், நல்ல ஒரு ஆசீர்வாதமான பிளெஸிங் வேணும் நீ நினைச்சனா, நீ முதல்ல என்ன பண்ணணும், உங்க அம்மா அப்பாக்கு கீழ்படியணும். அப்போ உன்னோட ஆயுள் என்ன பண்ணும், நிறைய அதிகரிக்கும். ஓகேவா? அடுத்தது வாசல் முதல் கட்டளை. ஓகேவா? சோ கண்டிப்பாக அம்மா அப்பா என்ன பண்ணணும், நம்ம கீழ்படியணும். நல்ல விஷயத்துக்கு கீழ்படியணும், தப்பான இதெல்லாம் நம்ம கீழ்படியணும். ஆனா நல்லதுன்னு உங்க ஆண்டவர் சொன்னா, அது பாஸ்டர் ஐயா டீச்சர்ஸ் என்ன சொன்னா, அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம், கீழ்படிஞ்சு போகணும்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கு. நான் சொல்லுவேன். ஓகேவா? நீங்களாம் நல்ல பசங்களா இல்லையா? அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு, வெளியே இருக்க பேரண்ட்ஸ் உங்க பசங்களை சும்மா இதுதான் சாக்குன்னு போட்டு மூஞ்சில குத்திட்டு போ, அங்க போ இங்க போ அப்படின்னு தட்டக்கூடாது. ஓகே, அதுதான் பைபிள்ல சொல்லியிருக்கு. உங்க அப்பா டோன்ட் ப்ரொவோக் யுவர் சில்ட்ரன் தமிழ்ல சொல்லியிருக்கு. உங்க பசங்களை பாவத்துக்குள்ள தள்ளாதீங்க, தப்பான விஷயங்களை சொல்லி கொடுக்காதீங்க. நீங்க அப்பா அம்மா பசங்க முன்னாடி சண்டை போடுறது, பிரச்சனை பண்றது என்ன ஆயிடுதுன்னா, பசங்களை ஃபியூச்சர் என்ன பண்ணுது, எஃபெக்ட் பண்ணுது. கவனிக்கிறீங்களா? பெரியவங்க உள்ள வெளியே இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனிங்க. அம்மா அப்பா என்ன பண்ணணும்னா, பசங்களை வந்து தப்பு செய்யற அளவுக்கு நம்ம அவங்கள கண்டிக்க கூடாது. அன்பால மட்டும்தான் அவங்கள சரிப்படுத்தணும். சும்மா பிடிச்சி அடிச்சு எப்ப பார்த்தாலும் நீ டிவி பாக்குற, எப்ப பார்த்தாலும் நீ ஊரை சுத்துற அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க அன்பால சொல்லி தீர்த்த பார்க்கணும் அம்மா அப்பாங்களாம். ஓகே, ஏன்னா அந்த மாதிரி பண்ண என்ன ஆயிடும்னா, பசங்களுக்கு இன்னும் தப்பான விஷயம் செய்யறது தான் தோணும் தவிர நல்ல விஷயம் செய்யறது தோணாது. பைபிள் அதுதான் சொல்றாங்க. தமிழ் என்னமா போட்டுருக்கு, புறவோக்கு அதுல பிதாக்களே, அது அம்மா அப்பாக்கு தான் சொல்றாங்க. நீ பிதாக்களே, அதுதான் அம்மாக்கும் சேர்த்துதான். உங்க பிள்ளைங்களை கோபப்படுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க. இங்க டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அன்பு சொல்லி கொடுக்குறாங்க சர்ச்சில். நீங்களும் அன்பு காட்டணும். போட்டு இன்னமும் உங்க வீட்டுல ஃபுட்பால் கொடுக்கலன்னா பசங்களை ஃபுட்பால் ஆடுறது, இல்ல கிரிக்கெட் ஆகுது, கையில வச்சா தோசை ஸ்பூனுக்கு சப்பாத்தி கரண்டி சப்பாத்தி காட்டையை போட்டு நல்லா உருட்டுது அவங்க மேல. அப்ப எப்படி அவங்க வந்து உங்க பேச்சு கீழ்படிவாங்க?
ஏசப்பா வார்த்தை அவங்களுக்குள்ள இருக்கும்போது ஏசப்பா இப்படி சொன்னாருமா நீங்க சொல்லி கொடுத்து பசங்களை நல்வழியில நடத்த கத்துக்கணும் நீங்க. அப்பதான் அவங்க நீங்க சொல்ற பேச்சு கீழ்ப்படிவாங்க. ஓகேவா? சோ இது 2 பேருக்கும் தான். பசங்க உங்க அம்மா அப்பாவை கீழ்ப்படியணும். அதே மாதிரி அப்பா அம்மா உங்க பசங்களை கோவத்துல தள்ளாதீங்க. இது ஏசப்பாவோட விருப்பம் கிடையாது. 2 பேர்